இன்றைக்கி நான் ஒரு கேரட் கேக் செய்ய போகிறேங்க. இதை நான் அடிக்கடி செய்கிற கேக்கு, எங்கள் வீட்டில் செய்கிற கேக்கு. இதை நான் என்னென்னு எடுத்திருக்கேன்னா, 1 கப் மைதா, எல்லாம் இந்த 1 கப் மெஷரிங் கப்பில் தான் எடுத்திருக்கேன். 1 கப் மைதா, 1 கப் துருவின கேரட் குட்டி குட்டியாக துருவி வச்சுருக்கேன். இது கேரட் நிறையா போட்டால் ரொம்ப நல்லாயிருக்கும். நான் 1 கப் எடுத்திருக்கேன். இது நாட்டு சர்க்கரை எடுத்திருக்கேங்க. உங்களுக்கு வேணும்னா நார்மல் சுகர் எடுத்துக்கோங்க. நாட்டு சர்க்கரை இது 1.25 கப் எடுத்திருக்கேன். உங்களுக்கு நார்மல் சுகர் எடுத்திங்கன்னா 1 கப் எடுத்துக்கிட்டால் போதும். இது பேக்கிங் பவுடர் எடுத்திருக்கேன், 1 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர். அண்ட் சால்ட், 1/2 டீஸ்பூன் சால்ட் எடுத்திருக்கேன். உப்பு 1/2 டீஸ்பூன். இது சின்னமன் பவுடர் எடுத்திருக்கேங்க. சின்னமன் பவுடர் கிடைக்காட்டினா பட்டை இருக்குல்லைங்க நம்ம வீட்டில், அதை நாம் குட்டி குட்டியாக உடச்சி ட்ரை ரோஸ்ட் பண்ணிவிட்டு மிக்சியில் நம்ம பவுடர் பண்ணி ஜலிச்சு வச்சுருக்கலாம். நான் இதை அப்படி தான் செய்து வச்சுருக்கேன். இது 1 டீஸ்பூன் வேணும். இதெல்லாம் நமக்கு ட்ரை இன்க்ரீடியன்ட்ஸுங்க. இது நான் அந்த பார்ச்மெண்ட் பேப்பர் இல்லை, ஸோ அதனால் பட்டர் தடவி டஸ்ட் பண்ணி வச்சுருக்கேன். மைதா வச்சு டஸ்ட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போது 2 முட்டை வேணும். 1 டீஸ்பூன் ஆஃப் வெண்ணிலா எசன்ஸ். இது எண்ணெய், நம்ம குக்கிங் ஆயில் இருக்கு இல்லைங்க, வாசனை இல்லாத குக்கிங் ஆயில் வேணும். அது 1/2 கப் ப்ளஸ் 2 டேபிள் ஸ்பூன் எடுத்திருக்கேன். இது இப்போ வாங்க எப்படி செய்யலான்னு காமிக்கிறேன். அதுக்கு முன்னாடி நான் அவனை ஆன் பண்ணி வச்சுக்கிறேங்க. நான் ஓடிஜி தான் எடுத்திருக்கேன். அவனை நான் இப்போ ஆன் பண்ணி வச்சுக்கிறேன். 180 டிகிரிஸில் ஒரு 10 மினிட்ஸ் நான் ப்ரீ ஹீட் பண்ணிக்கிறேன். வால்நட்ஸும் எடுத்திருக்கேங்க. ட்ரை ரோஸ்ட் பண்ணியிருக்கேன். நான் அவனில் தான் வச்சு மைக்ரோவேவ் பண்ணியிருக்கேன். இல்லை, நீங்கள் வெறும் வானலியில் கூட போட்டு ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். அது கொஞ்சம் ஒரு 1/4 கப் எடுத்திருக்கேன். இப்போ 2 எக்ஸு, அப்புறம் சுகர் எடுத்துருக்கோம் இல்லைங்க. நான் நாட்டு சர்க்கரை எடுத்திருக்கேன். நார்மல் சுகர் கூட நீங்கள் எடுத்துருக்கலாம். நான் 1.25 கப் எடுத்திருக்கேன். இதை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ பீட் பண்ணிக்கலாங்க. ஹேண்ட் பீட்டர் இல்லாட்டினா விஸ்க் வச்சு கூட நீங்கள் அடிச்சுக்கலாம். பீட் பண்ணிட்டு காமிக்கிறேன் பாருங்க. இந்த மாதிரி வரணும். இப்போ நம்ம ஆயில் சேர்த்துக்கலாங்க. அதையும் நல்லா பீட் பண்ணிக்கலாம். இப்போ வெண்ணிலா எசன்ஸ் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. இப்போ இந்த மாவு சேர்த்துக்கலாம். மைதா மாவு, பேக்கிங் பவுடர் 1 டீஸ்பூன், உப்பு ஒரு 1/2 டீஸ்பூன் சேர்த்துருக்கேன். அதையும் சேர்த்துக்கலாம். சின்னமன் பவுடர் ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்க, அது 1 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா ஜலிச்சுக்கலாம். இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. இது கூட கேரட் சேர்த்துக்கலாம். இப்போ கட் அண்ட் ஃபோல்ட் மெத்தடில் இதை கலந்துக்கலாம்.
வால்நட்ஸ் எடுத்து வச்சுருக்கோம் இல்லைங்க, அதை ஆட் பண்ணிக்கலாம். இது ஆப்ஷனல், வேணும்னா ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ ரெடி பண்ணியிருக்கோம் இல்லைங்க, இதில் ஊற்றிடலாம். ஊற்றிட்டு இந்த மாதிரி ஜென்டிலாக ஒரு டேப் பண்ணணும். இப்போ அவன் ரெடியாக இருக்குங்க. இப்போ அவனில் வச்சிடலாம். நான் ஓடிஜி தான் யூஸ் பண்ணுறேங்க. 180 டிகிரிஸில் வைக்கிறேன். இது 40 to 45 மினிட்ஸ் ஆகுங்க ரெடி ஆகிறதுக்கு. நம்ம ரெடி பண்ணிக்கலாம். ஃபார்ட்டி மினிட்ஸ் ஆயிடுச்சுங்க. இப்போ செக் பண்ணி பார்க்கலாம், பேக் ஆகிருக்கான்னு பார்க்கலாம். பாருங்க, க்ளீனாக வருது பாருங்க, பேக் ஆகிடுச்சு. அவன்லேருந்து வெளியே எடுத்துட்டேங்க. இதனால் நல்லா ஆறணும். ஆறுனதுக்கப்புறம் நம்ம வெளியே எடுத்து ஸ்லைஸ் போடலாம். நம்ம நாட்டு சக்கரை போட்டுக்கிறனால இந்த கலர் வந்திருக்குங்க. இது நீங்கள் பிளெயின் நார்மல் சுகர் போட்டால் நான் இன்னும் கொஞ்சம் கலராக இருக்கும் உங்களுக்கு. இந்த நாட்டு சக்கரை நல்லதுங்கிறதுக்காக நான் அடிக்கடி நாட்டு சக்கரை தான் யூஸ் பண்ணுறது. கேரட் வால்நட் கேக் ரொம்ப எம்மியாக வந்திருக்குங்க. ரொம்ப டேஸ்டியாக இருக்குது. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.